வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பயோமெக்கானிக்ஸில் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், நம்ம ஜாயிண்ட் அப்படி இருக்குது அப்படின்னாலே அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் மொபிலிட்டி கொடுக்கும். 2 போன்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ ஜாயிண்ட்டோட டைப்பை வச்சு அந்த மொபிலிட்டி 3 சொல்லலாம். ஓகேவா? நல்லா நார்மலாக மொபைல் ஆகிறது, லெஸ் மொபைல் அல்லது நான் மொபைல், இது மாதிரி 3 சொல்லலாம். ஸோ இதில் நான் மொபைல் ஜாயிண்ட் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கல்லை எடுத்துக்கலாம். ஸ்கல்லில் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்கல்லில் ஃபியூச்சர் அப்படின்ற ஜாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ இதில் லெஸ் மொபைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து போத் மொபிலிட்டியும் கொடுப்பாங்க, அதே சமயம் ஸ்டெபிலிட்டியும் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பியூபிக் சிம்ஃபைசிஸ், நம்மளுடைய ஹிப் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பியூபிக் சிம்ஃபைசிஸ், இதுதான் லெஸ் மொபைல். ஓகே, இப்போ மொபைல் ஜாயின்ட்ஸ் நல்லா மூவ் ஆகக்கூடிய ஜாயின்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் சைனோவியல் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட், இதுக்கு நம்ம 3 பேசிக்ஸில் படிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோ கைனமெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் அப்படின்னாலே மோஷன் பற்றி படிக்கிறது. ஸோ போனோடைய மோஷன் எப்படி இருக்குது. ஆர்த்ரோ கைனமெட்டிக்ஸ், ஜாயிண்ட்டோட மோஷன் எப்படி இருக்குது. அதே போல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அந்த ஜாயிண்ட் வந்து எந்த அளவு எத்தனை டிகிரி வந்து மூவ் ஆக முடியும், இதை 3 பற்றியும் நம்ம தனித்தனியாக படிப்போம். ஓகே, இப்போ இந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை இன்னும் ஒரு பெரிய கிளாஸிஃபிகேஷனில் 2ஆக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஓப்பன் கைனட்டிக் செயின், இன்னொன்று க்ளோஸ்டு கைனட்டிக் செயின். இதில் கைனட்டிக்ஸ் அப்படின்னாலே ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறது. ஓகேவா? அப்போ ஓப்பன் கைனட்டிக் செயின் அண்டு க்ளோஸ்டு கைனட்டிக் செயின் அப்படின்னு 2 டேர்ம் மூலமாக நம்ம ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இதில் ஓப்பன் கைனடிக் செயினில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராக்சிமல் செக்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுவே க்ளோஸ்டு கைனடிக் செயினில் டிஸ்டல் செக்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ டிஸ்டல் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது ப்ராக்சிமல். அதே போல் ப்ராக்சிமல் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா மூமெண்ட்டில் டிஸ்டல் தான் இருக்கும். டிஸ்டல் மூமெண்ட் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வாக் பண்ணுறப்ப ப்ராக்சிமல் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே போல் டிஸ்டல் மூமெண்ட்டில் இருக்கும். அதுவே க்ளோஸ் கைனடிக் செயின், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புஷ்அப்ஸ் எடுக்கிறது. நம்ம தரையில் படுத்து புஷ்அப்ஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ தரையில் படுத்து புஷ்அப்ஸ் எடுக்கிறப்ப டிஸ்டல் செக்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், பட் ப்ராக்சிமல் செக்மெண்ட் மூவ் ஆகும். இது ரெண்டையும் சிம்பிளாக எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மசில்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா ப்ராக்சிமல்லேருந்து டிஸ்டல் இந்த செக்மெண்ட்டில் தான் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு எல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. பட் இதனும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம ப்ராக்சிமல் டு டிஸ்டலில் மசில் ஆக்டிவேட் ஆகிறத தான் நம்மளும் பிலீவ் பண்ணி எல்லாமே பண்ணணும். ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்லையும் இதே தான், ப்ராக்சிமல் டு டிஸ்டலில் தான் மசில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகேசி இருக்குது இல்லையா, ஓப்பன் கைனடிக் செயினில் நமக்கு டிஸ்டல் மட்டும்தான் மூவ் ஆகுது. டிஸ்டல் மட்டும் மூவ் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் அட்ஜசன்ட் ஜாயின்ட்ஸில் எந்த ஒரு மூமெண்ட்டையும் காஸ் பண்ணாது. அதுவே டிஸ்டல் நமக்கு சிகேசி க்ளோஸ்டு கைனடிக் செயினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்டல் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது வேறு ஏதாவது ப்ராக்சிமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்லையும் மூமெண்ட் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எந்த ஒரு ஜாயிண்ட்லேயும் மூமெண்ட்ஸ் பாசிபிள் கிடையாது அட்ஜசன்ட்டில். ஆனால் இங்கே அட்ஜசன்ட் ப்ராக்சிமல் ஜாயின்ட்ஸில் மூமெண்ட் பாசிபிள் இருக்குது. நாட் ஒன்லி இப்போது நம்ம புஷ்அப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட் எல்லாமே ஆக்ட் ஆகும். ஆனால் வாக்கிங்கில் நமக்கு நீ ஜாயிண்ட் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஜாயிண்ட்ஸில் என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குது, டிசீஸ் வந்து ஜாயிண்ட்டில் என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்கும், அதே போல் இன்ஜூரி ஆச்சுன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணால் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.